துடிக்குதே உனதுயிராய் எனதுயிரும் உலவிட துடிக்குதே தனியொரு நான் தனியொரு நீ நினைக்கவும் வலிக்குதே இதயத்தை எதற்காக எதற்காக இடம் மாற்றினாய் இருக்கும் ஒரு துன்பத்தை குறியேற்றினாய். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கனவுகளும் ஆசைகளும் மனசுல வளர்த்துட்டு இருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் வந்துருங்க. உங்க தயக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டு 2 பேருமே குழந்தைய மாறி உங்க காதல தேடுற ஒரு ஷோதா ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. இன்னைக்கு நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுக்கு வரப்போற 3 கப்பல்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ். முதல் வரப்போறவங்க கோதண்டம் அண்ட் புஷ்பலதா. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவனே நானா புல்லாட்டோம் நாளாக வளைச்சவளே என் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் பூஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா பார்த்தா பாவ கையிலம் பருவத்தில கொசாக்கா பார்த்தா பாவ கையிலம் பருவத்தில கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. ஹாய் கோதண்டம், ஹாய் புஷ்பலதா, வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்தம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச். ஆனா அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? இல்ல உண்மைதான் மேடம். அதுக்கப்புறம் தொடர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அவ்வளவுதானே? அவங்கள மட்டும் தான் மேடம். நீங்க என்ன இது பொருத்தமா இல்ல பிரிச்சு கிச்சு விட்டு போறீங்க மேடம்? ஓகே. வீட்ல பார்த்த அப்புறமா எவ்வளவு நாள் கழிச்சு அவங்க கல்யாணம் பண்ணீங்க? ரொம்ப அலைன்ஸ் பார்த்தாங்க. ஓகே. எந்த பொண்ணுக்குமே என்ன பிடிக்கல ஓகே. அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் பாவம் பையன் வீக்கா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் எங்க ரிலேஷன்லயே சொன்னாங்க இது மாதிரி ஒரு பொண்ணு உன்ன மாதிரி ஆரோக்கியமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுதான்டா அருமையான பொருத்தம்னாங்க. 10 பொருத்தம் இருக்கோ இல்லையோ உடம்புல 2 பேரும் ஒரே சேர்ல உட்காந்தா கூட 2 பேருக்கு ஸ்பேஸே தேவைப்படாது. எங்களோட ட்ரெடிஷன். எங்களுக்காக நீங்க திருப்பி மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? வீட்டில் மின்னல் பொழியுதடி என் மேல நிலா பொழியுதடி பொண்ண பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சு. அடுத்து வர போறது மனோ பிரசாந்த் அண்ட் ஜெயஸ்ரீ. அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா முட்டாகி பூவாகிட பூவாகி காயாகிட காயாகி கனியாகிட கனியாகி தனியாகிட நின்னேனே நான் தானே. முத்தாடுற பெண்ணுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிட காயங்கள் உண்டாகிட வந்தேனே வந்தேனே. கோடு வச்சு 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 கோடு நச்சு 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 கோடு ரைட்டா. ஹாய் ஜெயஸ்ரீ அண்ட் ஹாய் மனோ, வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்தம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எப்படி லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? நல்லா என்ன பிடிச்சது அவங்க பத்தி? ரொம்ப காமா இருப்பாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, என் மேல ரொம்ப கேர் பண்ணிப்பாரு. நீங்க உடனே என்ன சொன்னீங்க? ஓகே சொல்லிட்டீங்களா? உங்க ப்ரப்போஸ் பண்ண உடனே எப்படி? டபுள் ஓகேன்னு சொல்லிட்டீங்களா?
வீட்ல எல்லாம் சொன்னோன்னே ஒத்துக்கிட்டாங்களா இல்ல ஆஸ் யூஷுவல் ஒரு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் எல்லாரும் வீட்லயும் போற மாதிரி பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்ப ஹாப்பியா அப்ப இருக்காங்க. நான் ஹாப்பி. தட்ஸ் நைஸ். எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ அடுத்து வர போறது உடுமலை ரவி அண்ட் நித்யா. சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டா ரெட்டை கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாருண்டு ஓடு நடப்பாடு பட்டா பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் கொட்டை பின்னால ஏதோ அனேண்டா. ஹாய் உடுமலை ரவி அண்ட் நித்யா, வாங்க வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜுங்க. எப்படின்னா ஆனா லவ் பண்ணது நான் வேற பொண்ணு, வீட்ல அரேஞ்ச் பண்ணது இந்த பொண்ணு. ஏங்க உங்க முன்னாடியே நான் வேற பொண்ணை லவ் பண்ணேன், நான் என்ன பண்றது, வீட்ல இவங்கள பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டேன்றாங்க. சும்மா சொல்றாரு. சும்மா சொல்றாரா? சின்ன வயசுல இருந்தே அவர் எனக்கு தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வர போற ஒய்ஃப் யாரு என்னன்னே தெரியாதுங்க. ஆமா. அதே போல ஒய்ஃப் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, ஆனா இவங்க தான் என் ஒய்ஃப்னு தெரியாது, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால நான் இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு 7 வயசுல தூக்கிட்டு நாங்கெல்லாம் சினிமாக்கெல்லாம் போயிருக்கிறோம் ஒன்னா. அப்பவே நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து சும்மா விளையாட்டா கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துக்கிறேன் சின்ன வயசுல. ஓகே, எனக்காக ஒரு தடவை உங்க வைஃபை இப்ப தூக்கி காமிக்கிறீங்களா? இப்படி கொண்டு வந்து வில்லங்கத்துல மாட்டி விட்டாங்க. எங்களோட ட்ரெடிஷன் இங்க வந்த கப்பல திருப்பி மாலை மாத்தி நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம். மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா, சரி, ஓகே. மாலை சூடும் வேளை அந்தி மாலை இன்ப மாலை சூடும் வேளை அந்தி மாலை ஈரந்த மோகங்கள் ஏராளம் உண்டு, கண்ணாடி கண்ணம் உண்டு. மாலை சூடும் வேளை அந்தி மாலை நம்ம ஆகான பொறுத்தத்துல மொத்த 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். வீட்ல வந்து நம்ம வந்து ஹஸ்பண்டை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, இல்ல நீங்க வந்து உங்க வைஃபை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க எந்த அளவுக்கு நோட் பண்ணுவீங்க, அவங்களை எந்த அளவுக்கு நீங்க ரசிச்சிருக்கீங்கன்னா நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் விளையாட ரெடியா இருக்கீங்களா? லேடிஸ் வாங்க. நீங்க எப்போ உங்க வைஃப்க்கு லவ் லெட்டர் எழுதிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் எழுதுனது இல்லை மேடம். இது வரைக்கும் எழுந்தது இல்ல. நீங்க இல்ல. காலேஜ்ல மீட் பண்ணும்போது கூட லவ் லெட்டர் கொடுக்கல? நோ. நீங்க எழுதிருக்கீங்களா? நான் தான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், பக்கத்து வீட்லயே இருக்கிறான், பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் எடுத்து போய் லெட்டர் எழுதுறது. ஆனா இப்போ நாங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு லவ் லெட்டர் எழுத வைக்க போறோம். உங்க வைஃப்க்கு நீங்க லவ் லெட்டர் எழுத ரெடியா இருக்கீங்களா? ரெடியா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே நெஞ்சை அள்ளுகின்றதே உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொங்குதே உண்மை அன்று வந்ததால் இந்த காதலில் என்றும் வானிடும் இனிய சீதனா. பாண்டி, நீங்க உங்க வைஃப் வந்து வீட்ல ஆசையா எப்படி கூப்பிடுவீங்க? லூசுன்னு கூப்பிடுவேன்.
ஆசையா உங்க ஒய்ஃபை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். லூசு எங்க இருந்தாலும் இங்க வாமா. உங்க ஹஸ்பண்ட் எப்பாரும் உங்களுக்கு வந்து லவ் லெட்டர் எழுதிருக்காங்களா? இல்லைங்க. இல்லையா? ஆனா நாங்க இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத வச்சுட்டோம். உங்க கையெழுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. சோ பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்களா? உங்களுக்காக அவங்க எழுந்த லெட்டர்ஸ் காமிக்க போறோம். எது அவங்க எழுந்த லெட்டர்ன்றது நீங்க வந்து சொல்லணும். யோசிச்சு கரெக்டா சொல்லுங்க. இது ஒரு லெட்டர், அடுத்த லெட்டர், இது இன்னொரு லெட்டர். இது உங்க ஹஸ்பண்டோட லெட்டர் நினைக்கிறீங்களா? இல்ல. ஓகே, அடுத்த லெட்டர், இதுவும் இல்லன்னு நினைக்கிறீங்க. ஓகே, அடுத்த லெட்டர், இதுதான் எங்க ஹஸ்பண்டோட லெட்டர். இதுதான் உங்க ஹஸ்பண்டோட லெட்டர்ன்றீங்க. என்ன டப்புன்னு சொல்றீங்க? அவங்க படிச்சுட்டு வரீங்க கூட நீங்க படிச்சு பார்க்கல, டப்புன்னு சொல்றீங்க. அவர் எழுதும் போது இந்த காக்கு மூக்கு வைக்க மாட்டாரு, எதுக்குமே மூக்கு வைக்காம மொட்டை மொட்டையா எழுதுவாரு. மூக்கு இல்லாத வரிகள் அப்படின்றீங்க. ஸோ இதுதான் உங்க ஹஸ்பண்ட் எழுதின லெட்டர் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்க இந்த லெட்டரை போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. அவங்க அது எழுந்ததா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. ஐ லவ் யூ. இனிமேலாவது லவ் பண்ணிட்டோம். நீங்க தானே அந்த லெட்டர் எழுந்தீங்க? 100% நான் தான் எழுதுனேன் மேம். கரெக்டா கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். மனோ, நீங்க உங்க வைஃபை எப்படி கூப்பிடுவீங்க? ஜெயாமா. ஜெயம்மா. உங்க வைஃபை எங்களுக்காக கூப்பிடுறீங்களா? ஜெயாமா. ஹஸ்பண்ட் உங்களுக்கு எப்ப ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்காங்களா? இல்ல. அவங்களோட கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவீங்களா? பார்க்கலாம். ஓகே, இதுவா? அடுத்த லெட்டர் காமிங்க. ஒருவேளை இதுவா? கிடையாதா? அடுத்தது இதுவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுறீங்களா? இதுதான் உங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து நீங்க நினைக்கிறீங்க. எதை வச்சு சொல்றீங்க? அவருக்கு தமிழ் ஒழுங்கா எழுத தெரியாது. ஓகே, நீங்க போய் இந்த லவ் லெட்டரை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு கொடுக்கணும். ஐ லவ் யூ டு. இது அவங்க தான் எழுதின லெட்டரான்னு கேளுங்க. நான் 100%. நீங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது உடுமலை ரவி, நீங்க உங்க வைஃப் எப்படி கூப்பிடுவீங்க? நல்ல சந்தோஷமா இருந்தேன்னா கண்ணுன்னு கூப்பிடுவேன். தயவு செய்து உங்க வைஃப் எங்களுக்காக கூப்பிடுறீங்களா? கண்ணே. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து தெரியுமா? தெரியும். டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ். தப்பாயிடுச்சுன்னா 0 பாயிண்ட்ஸ். இந்த லெட்டர் நினைக்கிறீங்களா? இது கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரெண்டாவது லெட்டர், இது இல்ல. இதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஓகே, அடுத்த லெட்டர், இதுவும் கிடையாது. இதுவும் கிடையாது. ஓகே, அடுத்த லெட்டர், இதுதான். இதுதான். எப்படி சொல்றீங்க? எனக்கு அவர் கையில் அவ புத்திசாலி மேடம். ஏன் உங்களுக்கு முன்னாடி லவ் லெட்டர் எழுதிருக்காங்களா இல்ல வீட்ல எழுதி பாப்பாரு? காமெடி இதெல்லாம் எழுதுவார் வீட்ல. வீட்ல ஸ்கிரிப்ட் காமெடி எல்லாம் எழுதுவாங்க. சோ அவங்க கையெழுத்து பாத்திருக்கீங்க, நல்லா தெரியும். நீங்க இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? இந்த பூ போய் அவங்களுக்கு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் கொடுக்குறீங்க. ஐ லவ் யூ. சேம் டு யூ. So sweet. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சி என் மானத்தை காப்பாத்திட்டேன். உங்களுக்கும் இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். எல்லாம் யாருமே லவ் லெட்டர்ஸே எழுதுறது இல்ல. மறந்து போன இந்த விஷயத்தை நாங்க திரும்பி ஞாபகப்படுத்த பார்த்தோம். எல்லாரும் நல்லாவே ஹஸ்பண்ட்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட்ஸ் உங்க வைஃபை பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். இந்த ரவுண்டோட பேர் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தரை பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். நீ பாதி நான் பாதி. நீங்க விளையாட ரெடியா இருக்கீங்களா? வாங்க. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ட்ரெடிஷன் வச்சிருக்கோம். உங்க வைஃப்க்கு வந்து திருப்பி பொட்டு வைக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதான்.
ஆமா, நீ பாதி நான் பாதி. ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. கோதண்டம், இது உங்களுக்கான கேள்விங்க. புஷ்பலதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க முதல்ல எந்த ஊர்ல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? தாசர ஸ்கூல் திருநெல்வேலி. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? திருநென்ற ஊர் கரெக்டா. திருநென்ற ஊர்ன்றது கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. 10 பாயிண்ட்ஸ் கொடுத்து தானே ஆகணும். அதனால 10 பாயிண்ட்ஸ். கோதண்டம், உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க வீட்ல உங்க வைஃபுக்கு என்னென்ன வேலையில ஹெல்ப் பண்ணுவீங்க? இல்ல, எந்த வேலையுமே நான் ஹெல்ப் பண்றதா எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. ஸோ எதுலுமே ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆனா உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தண்ணி பிடிப்பேன் இதெல்லாம் சொன்னாங்களா? கேளுங்க. எதுவுமே பண்ண மாட்டேன்னு. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு கரெக்டா சொல்லிருக்காங்க. கேளுங்க, கரெக்டான பதில். another 10 பாயிண்ட்ஸ். புஷ்பலதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க வெளியில போகணும்னா எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? நான் எங்குமே அந்த மாதிரி கேட்டதில்லை. ஆனா உங்க ஹஸ்பண்ட் எழுதிருக்காரு. எங்க கூட்டு போன்னு சொல்லுவேன். ஆனா அவரோட விருப்பம் தான் அது. உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கேளுங்க. ஆக்சுவலாக டெம்பிளுக்கு கூட்டின்னு போவேன். எங்கே கேட்டாலும் மற்ற இடத்துக்கு எங்கே போனாலுமே ரஷ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ன்றதுனால ஈஸியான ஒரு இடங்கன்னா டெம்பிள். ஸோ அங்கே தான் நான் கூட்டிட்டு கோயில் அப்படின்னா, ஆனா அவங்க கோயில் அப்படின்னு சொல்லல. அதனால அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. கேள்விக்கு தப்பான பதில் ஆயிடுச்சு. கோதண்டம், உங்களுக்கான கேள்வி. நீங்க ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல உங்க வைஃபுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? எந்த ஃபீமேலோடையும் எந்த ப்ரோக்ராம் பண்ண ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, டான்ஸ் பண்ணாலும் சரி, எதுவுமே அந்த மாதிரி விஷயம் இதுவே பிடிக்காது. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அவரோட விருப்பம். அவர் வேலையில எந்த வேலை ஒன்னாலும் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு அவங்க மேடம், இது எழுதிருக்காங்க. ஸ்க்ரீனுக்காக சொல்றாங்க மேடம். அவன் படுற அவஸ்தை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் கூட பேசினாலும் நீங்க கோவப்படுவீங்க. அப்படிலாம் கோவப்படுவாங்க. பர்மிஷன் வாங்கிட்டேன் மேடம். ஓகே, புஷ்பலதா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீங்க உங்க வீட்டு தவிர ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ற வேற இடம் என்ன? அம்மா வீட்டா. அம்மா வீடு. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அவங்க மனசை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன் மேடம். நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா வீடு தான், எந்த பொண்ணு தான் இல்லைன்னுவாங்க. அவங்க அம்மா வீடுன்னு நீங்களும் கரெக்டா எழுதிருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 போதுன்னா அடுத்து உங்களுக்கான கேள்வி. நீங்க நேர போறதே தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எது? நியூஸ் பார்ப்பேன். எப்போ போனாலும் 12 o'clock 1 o'clock எனி டைம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் டிவில வந்து நியூஸ் நியூஸ் பார்க்கறது மிஸ் பண்ண மாட்டேன். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க? அவங்க கிட்டே கேளுங்க. என்ன எழுதிருக்காங்க? நியூஸ் பாப்பான்னு கரெக்டா எழுதிருக்காங்க. இந்த கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. 2 கேள்விக்கு தப்பான பதில். பட் லைட்டா மிஸ்டேக். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒன்னும் கவலை இல்ல. ஆனா இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க 2 பேர் இந்த பெலூனை எப்படி உடைப்பீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அடுத்தது மனோ and ஜெயஸ்ரீ, வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், நீங்க உங்க வைஃபுக்காக பொட்டு வச்சு விட ரெடியா இருக்கீங்களா? Yeah, sure. இது வந்து ஜெயஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி. மனோ, உங்களுக்கான கேள்வி. நீங்க +2ல என்ன குரூப் படிச்சீங்க? ஆர்ட்ஸ். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? காமர்ஸ், ஆர்ட்ஸ் தான். காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. அடுத்து ஜெயஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி. நீங்க மேரேஜுக்கு அப்புறம் எத்தனை செல்போனை மாத்திருக்கீங்க? 4 or 5 நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 5 இருக்கும். 5 இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க நீங்களே கேளுங்க. என்ன எழுதிருக்கீங்க? 4 அப்படின்னு கரெக்டா அவங்க ஞாபகம் வச்சு எழுதிருக்காங்க. 5 இல்ல. சோ அதனால கொடுக்க முடியாது. மனு, உங்களுக்கான கேள்வி. நீங்க வீட்ல அதிகமா ரசிச்சு பேசுற ஹீரோ யார்? இந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்னு ரசிச்சு அவங்கள பத்தி பேசுறது யார்? அஜித். அஜித்தை பத்தி பேசுறேன். சோ தலைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓ, தட்ஸ் நைஸ். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அஜித் தான்.
அஜித்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ். ஜெயஸ்ரீ உங்களுக்கான கேள்வி. உங்க 2 பேருக்கு வீட்ல சண்டை வந்தா யார் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க? நான் தான் பேசுவேன். நீங்க தான் போய் பேசுவீங்களா? நான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டே கேளுங்க. நீங்க பேசுவேன். நீங்க நான் தான் பேசுவேன். நீங்க வைஃப் தான் என்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு அவங்களும் கரெக்டா தான் எழுதிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ். மனு உங்களுக்கான கேள்வி. நீங்க போக ஆசைப்படும் நாடு இல்லைன்னா இடம் என்ன? குளுமணாலி போகணும். குளுமணாலி போகணும்னா நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டே கேளுங்க என்ன எழுதிருக்காங்க. குளுமணாலி. குளுமணாலின்னு கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. நான் 10 பாயிண்ட்ஸ். ஜெயஸ்ரீ உங்களுக்கான கேள்வி. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்க ஹஸ்பண்டுக்கு யார் நல்ல ஃப்ரெண்ட்? மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாரு. ஓரளவுக்கு பேசுறதுனா மணிபாரதி. உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க கேளுங்க. மணிபாரதி தான். மணி பாரதினா அவங்களும் கரெக்டா Common எழுதிருக்காங்க. friend எங்க ரெண்டு பேருக்கும். காமன் ஃப்ரெண்ட். அவளுக்கு இவர்னா ரொம்ப பிடிக்கும். கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 பாயிண்ட்ஸ். ஒரு கேள்விக்கு தப்பான பதில். அது வந்து நீங்க 5 மொபைல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்க 4 மொபைல்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ தெரிஞ்சிச்சா? கல்யாணத்துக்கு அப்புறம் 4 மொபைல் நீங்க மாத்திருக்கீங்க. ஓகே, ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுல. 2 பேரும் சேர்ந்து இந்த பெலூன் உடையுங்க. இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அடுத்தது உடுமலை ரவி வாங்க. உங்க வைஃபுக்கு நீங்க பொட்டு வச்சு விட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. இது உங்களுக்கான கேள்வி. இது உங்களுக்கான கேள்வி. நித்யா உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் சினிமா ஃபீல்ட் இருக்கிறத பத்தி நீங்க பெருமைப்படுறீங்களா? கண்டிப்பா பெருமைப்படுறேன். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கண்டிப்பா பெருமைப்படுறாங்கன்னு தான் எழுதியிருக்கேன். கரெக்டா சொல்லிருக்கீங்க. நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க. 10 பாயிண்ட்ஸ். உடுமலை ரவி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர் யார்? கே பாலச்சந்தர் சார். கே பாலச்சந்தர் சார். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்கன்னு கேளுங்களேன். நீங்களே கேளுங்க. கேளுங்க. என்ன பிள்ளை? மணிரத்னம் எழுதியிருக்கேன். அவரையும் தான் பிடிக்கும். அவரும் தான் பிடிக்கும், இவரும் தான் பிடிக்கும். பட் தப்பாயிடுச்சு. இப்ப புரிஞ்சுக்கீங்களா? உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யாருன்னு? கேள்விக்கு தப்பான பதில். அதனால அந்த 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. இந்த பெலூன் ஒடியாது. நித்யா உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல, அதாவது உங்க அம்மாவோட வீட்ல உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது யார்? சித்தி சித்தப்பா. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? என் மாமியா. கேட்டுக்கங்க. கேள்விக்கு தப்பான பதில் ஆயிடுச்சு. அதனால அந்த 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி. உங்க அம்மானால ஒரு பாயிண்ட் இல்ல. உடுமலை ரவி உங்களுக்கான கேள்வி. நீங்க வீட்ல அடிக்கடி ரசிச்சு பாக்குற படம் என்ன? ஏதாவது ஒரு படம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், அதை அடிக்கடி நீங்க போட்டு போட்டு பார்த்து. முதல் மரியாதை பார்ப்பேன். முதல் மரியாதை பாப்பீங்க. ஐயையோ, உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியுமா? என்னடி எழுதுன? அன்பே சிவன் எழுதியிருக்கேன். அந்த படமும் தான். அந்த படம் தான். அவங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இது வந்து எனக்கு பிடிச்ச படம் முதல் மரியாதை, அவருக்கு பிடிச்ச படம் அன்பே சிவம். அதனால எனக்கு பிடிச்சது அவர் எழுதியிருக்காரு, அவருக்கு பிடிச்சது நான் எழுதியிருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்க 4 பலூனையும் சேர்த்து உடைக்கணும். என்னங்க நீங்க? இதை விட ஒரு பொருத்தம் தேவையில்லை மேடம். பொருத்தங்க. ஆனா கேள்வி வந்து கரெக்டா புரிஞ்சுக்காம தப்பான பதில் சொல்லிட்டீங்க. அதனால அவங்க அந்த ரூல்ஸ்லயே நிக்கிறாங்க அப்படியே. அடுத்தது நித்யா உங்களுக்கான கேள்வி. உங்க கல்யாணம் போது உங்க கல்யாணத்துக்கு உதவியா இருந்தது யாரு? சித்தி. சித்தி. என்ன எழுதிருக்கீங்க? ஏன்னா இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு மாமியார் பழக்கம் இல்லைல்ல, அதனால மாமியாரை விட மாமியாரோட தங்கச்சி ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க அப்ப. அதனால அவங்க சித்தி எங்க கல்யாணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. உடுமலை ரவி உங்களுக்கான கடைசி கொஸ்டின். நீங்க சின்ன வயசுல இருந்த ஞாபகார்த்தமா ஏதாவது பொருளை எடுத்து வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. நான் சின்ன வயசுல வந்து என்னன்னா, நான் ஒரு இந்த மேக்னெட் பைத்தியம். நிறைய இந்த டைனமோல இருக்கிற மேக்னெட்டு, டிவியில ரேடியோல எல்லாம் இந்த ஸ்பீக்கர்ல எல்லாம் வரும்.
அந்த மேக்னெட்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு அதில் இழுக்கிறது, அதை வச்சு இழுக்கிறது, இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பேன். அந்த மேக்னெட் தான் எனக்கு ஞாபகார்த்தமாக வச்சிருக்க பொருள். ஆனா உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்கன்னு கேளுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எடுத்து வச்சது இல்ல. சொல்லல, அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா தானே தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் சொல்ல சின்ன பிள்ளை தனமா இருக்கேன் அப்படின்பாங்க. அதனால நீங்க சொல்லி இப்ப தெரிஞ்சிச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மேக்னெட்ஸ்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால மேக்னெட் வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, 4 கேள்விக்கு ஆனா தப்பாயிடுச்சு. அதனால உங்களுக்கு இந்த நீ பாதி நான் பாதி அந்த ரவுண்ட்ல 20 பாயிண்ட்ஸ். ரெண்டு ரவுண்டுமே சூப்பர்பா போச்சு. நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கவலையப்படாதீங்க. உங்க போனை எடுத்து 0922220027 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நாட்டால் மூலியமா நீங்களும் இதே மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ரெண்டு ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. நம்ம 3வது ரவுண்ட் காதல் சடுகுடு. இந்த காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஃபர்ஸ்ட் கோதண்டம் அண்ட் புஷ்பலதா வாங்க. நம்ம கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெடிஷன் இருக்குங்க. நம்மளோட கேம் காதல் சடுகுடு விளையாடலாமா? என்ன நான் சைக்கிள் உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? உண்மையா புரியல மேடம், என்ன பண்ண போறீங்க? இதுதான் கேமுங்க. நீங்க வந்து இந்த சைக்கிளை எடுத்து ஒரு ரவுண்ட் போய் அங்க ஒரு ரோஜா பூவை எடுத்து அங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க வைஃப் கிட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல நீங்க வந்து எவ்வளவு ரவுண்ட் அடிச்சு ஒரு ரோஸா எடுத்து உங்க வைஃபுக்கு கொடுத்து ஐ லவ் யூ சொல்றீங்க, அவ்வளவு பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே ஃபைன். காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். நாம் பூவே எடுத்து வைக்கணும் ஐ லவ் யூ. வர இரு, அடுத்த ரவுண்டுக்கு பின்னாப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் கணக்குல வச்சுக்கப்பா பூவை. ஐ லவ் யூ. குடிமா, இதை குடிக்க கூட உன்னால முடியல. 30 செகண்ட் முடிஞ்சு போச்சு. 33 செகண்ட். நாம் பூவே எடுத்து ஐ லவ் யூ. அது காதுல ஓடுனா அது வேற பாயிண்ட் போயிடும். நீங்க அப்படியே கையில வச்சுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கு. அத வெக்குறப்போ சொக்கணும் தன்னால. புஷ்பலதா அவர் ஐ லவ் யூ சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வாவ். 9 செகண்ட். 7 6 5 4 3 2 5 தடவை ஒரு நிமிஷத்துல வந்து ஐ லவ் யூ அப்படின்னு ரோஜா பூ கொடுத்து சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி எப்பாவது செஞ்சிருக்காங்களா? செஞ்சதே இல்லை. எப்படி இருக்கு ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆனா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க தெரியுமா? இந்த ரோஜா பூவை எடுத்துட்டு அவங்க கிட்ட போய் நீங்களும் வந்து ஐ லவ் யூ. பரவாயில்ல மேடம், கொஞ்ச நேரத்தை பதறி போயிட்டேன். அந்த ரோஜா பூ எடுத்து அவர் காதுல வைங்கன்னு சொல்றீங்க. அப்படிதான் வைக்க போறாங்க. இப்ப நீங்க சைக்கிள் ஏறி உட்கார்ந்துக்கங்க. இப்ப கொடுங்க புஷ்பலதா, வாங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. Thank you. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள். ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். ரெக்க கட்டி பறக்குதடி. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி சைக்கிள் வச்சு உங்களை எல்லாம் சுத்தி இருக்காங்களா? கூட்டு போயிருக்காங்க? சந்தோஷமா இருக்கு. இவர் சைக்கிள் ஓட்டியே நான் இப்பதான் பாக்குறேன். சைக்கிள் ஓட்டி இப்பதான் பாத்தீங்களா? ஓகே, தட்ஸ் இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 பாயிண்ட். Thank you மேடம். அடுத்தது மனோ அண்ட் ஜெயஸ்ரீ வாங்க. உங்களுக்கு வளையல் பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் இன்னைக்கு நீங்க வளையல் போடல? கவலைப்படாதீங்க, நாங்க போட வைக்கிறோம். எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. இப்போ நம்மளோட கேம் ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஐ லவ் யூ. I love you too. நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே காதல் சொல்ல வந்தே உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே பழைய கணக்கே பேமெண்ட் தரல குத்துட்டு போப்பா. 25 செகண்ட் பாக்கி இருக்கு. Faster. லவ் யூ. Faster, 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 faster. 4, 3, 2, 1. ஆறு பூகள் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி சொன்னதே கிடையாது இவரு. அது ஒரு நிமிஷத்துல இவ்வளவு தரும். ஆமா, சேட் பண்ணா ஓகே லவ் யூ நம்சா ஐ லவ் யூ டு மை பேபி, அவ்வளவுதான் வரும். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? வெரி ஹாப்பி. யூ ஹாப்பி. உங்க வைஃபை வச்சு நீங்க ஒரு ரவுண்ட் போடணும், நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட வாவ். நீங்க வண்டி ஓட்டும் போது உங்க வைஃப் வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? கார்ல போறதை விட எனக்கு டூ வீலர்ல கூட லாங் டிரைவ் போற எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து பைக்ல வந்து ஹஸ்பண்ட் பின்னாடி உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் போகணும்னு ஆசை. ஐ ஹோப் நீங்க ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். நீங்க போய் இந்த இடத்துல உட்காருங்க. அடுத்தது எல்லாரையும் பயங்கரமா சிரிக்க வைக்கிற உடுமலை ரவி அண்ட் நித்யா. வாங்க. இப்போ வளையல் போடலாம். ஐ திங்க் நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்க. நம்மளோட கேம் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இல்ல சோ லெட்ஸ் ப்ளே காதல் சடுகுடு. இவங்க எல்லாரோட எனக்கு என்னமோ நீங்க தான் நிறைய ரோஜா பூ கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி தோணுது. இந்த ரெண்டு பேர்த்தோட உடம்ப பார்த்தா அப்படி சொல்றீங்க? இருக்குறதுல ரொம்ப யூத் நீங்க தானே இங்க. இருக்காது ஒரு கொஞ்சம் அதிகமா. ஓகே தட்ஸ் நைஸ். வாங்க நீங்க போய் எடுத்து உட்காருங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. ஸ்டார்ட் பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் அதை எடுத்து மேல வச்சிருக்கேன். ஐ லவ் யூ ஐயாவோட பைக்கில் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட I love you. பைக்கில் 40 செகண்ட் முடிஞ்சிச்சு. ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர். என்ன சுகம் கண்ணம்மா ரோஸ் எடுத்து குடுக்கையிலே முடியலையே. ஐ லவ் யூ. ஏய் நானாவது அஞ்சு நீ அதை விட நீங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்களும் ஆசையா சொல்லுங்க. அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா? ஐ லவ் யூ. Wow, so cute. அவங்களாவது பூக்கு தான் காசு, நீ ஹயர் சைக்கிளுக்கு என்ன காசு தரலையா? 13 செகண்ட். போலாம் போலாம். I love you. ட்ரை 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 Try, try, faster, faster, faster. உங்களுக்கு டை ஆகணும். வா வா இது கடமை 2, 1. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ரோஜா பூ கொடுத்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க? ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சேம் டு யூ. 5 பூ கொடுத்து அழகா வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். இப்படியே நாங்க உங்களை விட மாட்டோங்க. ஏன் ஏதாவது கொடுத்து அனுப்ப போறீங்களா? நோ 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 நோ. உங்க வைஃப் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறோம். நீங்க அந்த சைக்கிள் உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் அவங்களோட ஜாலியா போயிட்டு வர. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. 3வது ரவுண்ட் சூப்பர்பா முடிஞ்சிச்சு. 4வது ரவுண்ட் ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட்.
3 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். ஆனா யாருக்கு எந்த கேம் வர போறதுன்றது வந்து நீங்க தான் வந்து செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ லேடிஸ் வரீங்களா? ரெடியா இருக்கீங்களா? கை இப்படி வச்சுக்கோங்க. சா பூ 3. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு வந்து நாங்கள் சுச்சுவேஷன் கொடுக்க போறோம். அடுத்தது வந்து நீங்க போய் உட்காந்துக்கங்க. நான் உங்களோட சேர்ந்து வந்து பண்ண போறேன். இப்போ யார் செகண்ட் யார் தேர்டுன்னு பார்க்கலாம். சா பூ 3. ஸோ இவங்க செகண்ட், நீங்க வந்து தேர்ட். நம்ம கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ட்ரெடிஷன் இருக்குங்க. எப்பவுமே லாஸ்ட் இருந்தீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க. கல்யாண நேரத்துல வந்து நீங்க மெட்டி கிட்ட எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்களா உங்க வைஃபுக்கு? போட்டிருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் இப்ப உங்க காலுக்கு மெட்டி போட்டு விட்டா உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்க. தேங்க்யூ. மனோ and ஜெயஸ்ரீ வாங்க. எப்படி இருந்தது இந்த ஃப்ரீ? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. இப்போ வந்து கோதண்டம் அண்ட் புஷ்பலதா வாங்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்க. கோதண்டம் அண்ட் புஷ்பலதா, உங்களுக்காக நாங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அதுல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு வந்து 4 ஆன்சர்ஸ் இருக்கும். இதே கொஸ்டினை வந்து நாங்க ஆடியன்ஸ் கிட்டயும் கொடுத்துருக்கோம். அவங்களும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்ற பதில், அவங்க சொல்ற பதில் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது லெவல் இருந்ததுன்னா 75, தேர்ட் லெவல் இருந்ததுன்னா 50, ஃபோர்த் லெவல் இருந்ததுன்னா 25 பாயிண்ட்ஸ். கோதண்டம், உங்களுக்கான கேள்வி. கணவன் மனைவி உங்க 2 பேருக்குமே ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு. ஆனா உங்க கணவரோட அம்மா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, அம்மாவா உங்களோட ரிலேட்டிவ் வீட்டுல விட்டுட்டு போவீங்க. ஆப்ஷன் பி, அம்மாவையும் உங்க கூட ஃபாரினுக்கு கூட்டு போவீங்க. ஆப்ஷன் சி, அம்மாவை ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்து சேர்த்து விட்டுட்டு போவீங்க. ஆப்ஷன் டி, அம்மாவை தனியா தங்க வச்சுட்டு துணைக்கு ஒரு வேலைக்காரியை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போவீங்க. ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? சொன்னது நல்லா யோசிச்சீங்களா? ஆப்ஷன் டி ஷூரா? ஷூர். ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு பார்க்கலாமா? 26% தான் வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 22%, ஆப்ஷன் சி 19%, ஆப்ஷன் டி 33%. இதுதான் ஆடியன்ஸ் நினைச்சிருக்காங்க. நீங்க சொன்ன பதில் 2வது இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட். அடுத்தது வந்து மனோ அண்ட் ஜெயஸ்ரீ, உங்களுக்கு நாங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனை வந்து ஒருத்தர் நடிச்சு காமிக்கணும். அந்த சுச்சுவேஷன் என்னன்னு இன்னொருத்தர் சொல்லணும். யார் நடிக்க போறீங்க, யார் வந்து சொல்ல போறீங்க? நீங்க நடிக்க போறீங்க, அவங்க சொல்ல போறாங்க. வரீங்களா? உங்களுக்கான சுச்சுவேஷன். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் ஏற்கனவே பண்ணியாச்சுல்ல. இப்ப சீக்கிரம் டைம் வேஸ்ட் ஆகும். சொல்லுங்க, சைலண்டா இருந்தா எதுவும் வெளியே போய் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வரேன். வாயை திறந்து சொல்லுங்க. இதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், மேரேஜ்க்கு அப்புறம் 2 பேரும் பாப்பா நீனா ஓகே கல்யாணம் லஞ்ச் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும். கல்யாணம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம்.
Is it? பாருங்க. Your time's over. அது ஒண்ணும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இங்க ப்ரோகிராமுக்கு வந்துட்டீங்க, சாப்பிட்டீங்க, வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்றது நீங்க சொல்லுங்க. இல்ல மேரேஜ் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகலான். ஒரு தடவை ஆக்ட் பண்ணி காட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. கல்யாண தேதி கல்யாண தேதி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து மேரேஜ் டே அன்னைக்கு ஹோட்டல் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது வாட்டி. அதான் நம்ம தான் சும்மா ட்ரை பண்ணோம். ஓகே. ஆனா அவங்க ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க உங்க வைஃப். இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த சிச்சுவேஷன், என்னன்னு படிங்க. பட் நீங்க என்ன சொன்னீங்கன்னு பார்க்கலாம். வரப்போற கல்யாண நாள் அன்று கோவிலுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போவோம். இது கூட தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிட போவீங்க? இல்ல மேரேஜ் டேட்ன்றதை இப்படி மென்ஷன் பண்ணணும். ஐ கேன் ரியலைஸ். வர அடுத்த மேரேஜ் டேன்றது வந்து நீங்க வந்து கரெக்டா சொல்லல. அதனால நாங்க 30 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். நீங்க தான் விளையாட்டுன்னு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, வாங்க விளையாடலாம். உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியுமா? உங்க வைஃப் வந்து நிறைய துணியை துவைச்சிட்டு அப்படியே கீழே எடுத்து வராங்க. சடனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்க, துணியெல்லாம் நிறைய கெடுக்குது. நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து மடிச்சு வச்சிடணும். ஒரு சாரிக்கு 20 பாயிண்ட்ஸ். சரி, ஓகே. ஓகே, ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு சாரி மடிக்கிறீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். ரெடி? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். எப்படி சுட்டி வச்சிருக்காங்க பத்தியா வேணும்னே? ஆட பாருங்களா. அந்த பக்கம் போறீங்க பாருங்க. ரெண்டு வாசப்படியிலே நிக்கிறான், காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கான், டக்குன்னு ஆகட்டும். அவ்வளவுதான் இடம். 33 செகண்ட் இருக்கு. இருப்புல இழுக்காதா? வீட்டுக்குள்ள யாரும் இல்லையா? ரவி ரவி ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிக்கிறோமா? 21 செகண்ட். ரவி உண்மையிலே பழசு ஒண்ணும் இல்ல, போயிட்டு நாளைக்கு வாப்பா. ஏப்பா உண்மையில 9 8 7 6 5 4 3 2 1. 3 புடவை மடிச்சிருக்காங்க. அது வந்து நாங்க கொடுக்க முடியாது. 3 சாரிக்குன்னா 60 பாயிண்ட்ஸ். இது போய் நீங்க எடுத்துக்கலாம். Thank you. Thank 4 ரவுண்டுமே சூப்பர்வா முடிஞ்சிச்சு. நாங்க என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உடுமலை ரவி அண்ட் நித்யா, உங்களோட ஸ்கோர் 230. கோதண்டம் அண்ட் புஷ்பலதா, உங்களோட ஸ்கோர் 265. மனோ அண்ட் ஜெயஸ்ரீ, உங்களோட ஸ்கோர் 280. சைலண்டா இருந்து பாருங்க, எப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம கேம் முடிஞ்சிச்சு. நீங்க சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா? நம்ம ஆகான பொறுத்தத்தோட செகண்ட் ரன்னர் அப் உடுமலை ரவி அண்ட் நித்யா. ஆகான பொறுத்தத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கோதண்டம் அண்ட் புஷ்பலதா. நம்ம ஆகான பொறுத்தத்தோட வினர் மனோ அண்ட் ஜெயஸ்ரீ. அவங்களுக்கு King and Shine ஒரு gift voucher. அடுத்த 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்குவி.